ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். சேவிங்ஸ் அப்படிங்கிற இந்த சீரிஸில் நம்ம வரிசையா ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ஒவ்வொரு டாபிக் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வேல்யூவேஷன் பற்றி அனலைஸ் பண்ணுறப்பையும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் ஒவ்வொரு ஒவ்வொரு பேராமீட்டரை நீங்கள் பார்க்குறப்பையும் அது அது வந்து ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் வரும். நீங்கள் பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலுமே அதில் வந்து நிறையா பேராமீட்டர்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொன்னையும் தனித்தனியா நீங்க உட்காந்து அனலைஸ் பண்ணி, இது பண்ணி கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த மேக்ஸிமம் நம்ம இந்த அனலைஸ் மெத்தட்ல ரேஷியோஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரேஷியோஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பிளன்ட்டா அப்படியே ஒவ்வொரு டேட்டாவா அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த டேட்டா வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருது, அந்த டேட்டா மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா நீங்க நீங்க உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஒவ்வொண்ணா பார்த்துட்டு இருக்கணும். அந்த இடத்துல நீங்க இந்த மாரி ரேஷியோஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ குடுத்துரும். எக்ஸாக்ட் வேல்யூ தர்றப்ப, அந்த வேல்யூ வச்சு நீங்க வந்து செக்டார் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல அதர் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல நார்மலாவே அந்த கம்பெனிஸ் இந்த ரேஷியோ வந்து இவ்ளோ வருது அப்படின்னா, அது அது வந்து எப்படி அந்த கம்பெனிய வந்து எப்படி ஒர்த்தா இல்லையா? எப்படி நம்ம அனலைஸ் பண்றதுக்கு வந்து ஒர்த்தான கம்பெனி தான், ஸ்டாக் தானா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரேஷியோஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடியது. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரேஷியோஸ் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, வேல்யூவேஷன் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டு வர்றது. இது என்னன்னா, அந்த வேல்யூவேஷன வந்து மெஷர் பண்றது. அத பத்தின ரேஷியோஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பிஇ ரேஷியோ, பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு பிபி ரேஷியோ, பிரைஸ் டூ புக் ரேஷியோ. அடுத்தது பிஎஸ் ரேஷியோ. பிஎஸ் ரேஷியோனா பிரைஸ் டூ சேல்ஸ் ரேஷியோ. இத பிரைஸ் டூ ரெவென்யூ ரேஷியோன்னு சொல்லுவோம். ரெவென்யூனா சேல்ஸ் வந்து ஒண்ணு தான். எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது இவி பை இபிட்டா அப்படிங்கிறது. அடுத்தது பிஇஜி ரேஷியோ, பிரைஸ் டூ ஏர்னிங் குரோத் ரேஷியோ அப்படிங்கிறது. இதில வந்து பிஇ ரேஷியோ பத்தியும், பிபி ரேஷியோ பத்தியும், பிஇஜி ரேஷியோ பத்தியும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம பார்த்தோம். அந்த வீடியோல ஃபுல்லாவே இந்த 3 ரேஷியோ பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதில போய் பார்த்துக்கலாம். இதில வந்து ரிமைனிங் இருக்கிறத நம்ம இந்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நீங்க எடுத்தா அடுத்தது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது, சேல்ஸ் முடிச்சு அது வந்து அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது அப்படிங்கிறத, அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி வச்சு அத அத அந்த அத வந்து எந்தெந்த ரேஷியோவால நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஒண்ணு நெட் ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் என்னன்னா, ஆக்சுவலா அது வந்து சி அந்த நெட்டா எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, அது எவ்வளோ சேல் பண்ணியிருக்கு, அதுலேருந்து அது வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னா, ஆப்பரேட்டிங் காஸ்ட் மட்டும் வச்சு அதில வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது. இத பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயில்ஸா பார்க்கலாம். இதெல்லாம் சேமா இருக்க மாரி தான் இருக்கும். பட் ஆனா ஒவ்வொன்னுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொன்னும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் ஒவ்வொரு இடத்துல. ஸோ அத வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். அடுத்து ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு. அதுக்கடுத்து லிக்விடிட்டி ரேஷியோஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட அசெட் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அது வந்து எவ்வளோ பெரிய கம்பெனியா வேணாலும் இருக்கலாம். எ அது வந்து எவ்வளோ மார்க்கெட் கேபிட்டலும் வச்சிருக்கலாம். பட் ஆனா, இப்போ சடனா அவங்களால எவ்வளோ லிக்விடேட் பண்ண முடியும்? அ ச இந்த ஷார்ட் டெர்ம்ல அவங்களால எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களால இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ரேஷியோஸ் தான் லிக்விடிட்டி ரேஷியோஸ் அப்படிங்கிறது. கம்பெனியின் எபிலிட்டீஸ் டூ மீட் ஷார்ட் டெர்ம் ஆப்ளிகேஷன்ஸ், அதுதான் லிக்விடிட்டி ரேஷியோஸ். கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, கேஷ் ரேஷியோ. இந்த 3 ரேஷியோவால லிக்விடிட்டிய வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லிவரேஜ் சால்வென்சி ரேஷியோஸ். தீஸ் எவாலுவேட் ஹவ் மச் கம்பெனி டிபெண்ட்ஸ் ஆன் டெப்ட். ஒரு கம்பெனியில டெப்ட் வந்து எந்த அளவுக்கு அந்த கம்பெனியில இருக்கு, அந்த கம்பெனி எவ்வளோ அத டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் லிவரேஜ் ரேஷியோஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ. நெக்ஸ்ட்டு டெப்ட் ரேஷியோ. அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. அதுக்கு அடுத்தது ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த டைப் நம்ம பார்த்தோம்னா, எஃபிஷியன்சி ரேஷியோஸ், ஆக்டிவிட்டி ரேஷியோஸ். திஸ் மெஷர்ஸ் ஹவ் எஃபெக்டிவ்லி கம்பெனி யூசஸ் இட்ஸ் அசெட்ஸ். அந்த அசெட்ஸ வந்து அந்த கம்பெனி எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் எஃபிஷியன்சி ரேஷியோஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட்டு அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ, அடுத்தது இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ, அதுக்கடுத்து ரிசீவபிள்ஸ் டர்ன்ஓவர் ரேஷியோ, அதுக்கடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன்ஓவர் ரேஷியோ. இதில மொத்தம் இந்த 4 டைப் இருக்கு.
அதுக்கு அடுத்தது மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ. தீஸ் ரிஃப்ளெக்ட் இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட். மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ரேஷியோஸ் தான் இதெல்லாமே. இபிஎஸ் அப்படிங்கிறது டிவிடெண்ட் yield அப்படிங்கிறது. அடுத்தது டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. அதுக்கடுத்து புக் வேல்யூ பர் ஷேர். மொத்தம் இந்த 6 டைப்பில் தான் நமக்கு வந்து ரேஷியோஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டைப்பு வேல்யூவேஷன் ரேஷியோஸ். அதில் வந்து பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, பிஇஜி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு இயர்னிங்ஸ் ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ, ப்ரைஸ் பிஇஜி ரேஷியோ, ப்ரைஸ் டு இயர்னிங்ஸ் க்ரோத் ரேஷியோ. இது 3மே நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம மிச்சம் இருக்க 2 வந்து ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ அண்டு இவி பை எபிட்டா ரேஷியோ அப்படிங்கிறது. அந்த 2 பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ அப்படின்னு என்னன்னா, அது பேர்லேயே இருக்க மாதிரி மார்க்கெட் ப்ரைஸுக்கும் அது டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. அப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அதாவது ஒரு கம்பெனிக்கு மொத்தமாகவே இது எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அது மொத்தமாக இருக்க வேல்யூ டிவைட் பை டோட்டல் ரெவன்யூ போட்டோம்னா அது கிடைக்கும். இதே ஒரு சிங்கிள் ஷேருக்கு பிஎஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, அந்த ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது டிவைட் பை ரெவன்யூ பர் ஷேர் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடச்சிரும். ஸோ இட் டெல்ஸ் யூ ஹவு மச் இன்வெஸ்ட் வில்லிங் டு பே ஆன் கம்பெனி சேல்ஸ். இப்போ இது 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 எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரேஷியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்படி தான் அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களை வந்து ஒரு ஒரு தெளிவாக பார்க்க வைக்கும். நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, இந்த பேலன்ஸ் ஷீட்டு, இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, இப்போ அது எல்லாமே நீங்கள் வரிசையாக எடுக்கிறீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபுல்லாக அதில் உங்களுக்கு டேட்டாவாகவே இருக்கும். இது இவ்வளோ, இது இவ்வளோ, இது இவ்வளோ, இது இவ்வளோ பண்ணியிருக்கு, இது இவ்வளோ பண்ணியிருக்கு, அசைனிங் இருக்காதுன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாவாக மட்டுமே தான் இருக்கும். அது பார்க்குறப்போ உங்களுக்கு இது என்ன சொல்ல வருது, இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இது எப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு புரியாத மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இப்படி நீங்கள் ரேஷியோஸாக பிரேக் அவுட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா, உங்களுக்கு அது வந்து ஒரு கிளியர் பிக்சர் தரும். நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்பயோ அது உங்களுக்கு ஒரு கிளியராக தெரியும். இப்போ இது வந்து ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தர ரூ. 1 கம்பெனி வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ₹1 நீங்க கம்பெனி வந்து ரூ. 1 சேல்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் தரீங்க அப்படிங்கிறது. அது வந்து வைஸ் வெர்சா தான். இப்போ நீங்கள் வந்து அ நீங்க கம்பெனி வந்து ரூ. 1 சேல்ஸ் பண்ணா, நீங்க அதுக்கு எவ்வளோ பே பண்றீங்க அப்படிங்கிற மாரி பிரைஸ் டூ சேல்ஸ் குடுத்துரும். அந்த மாரி ஒவ்வொரு ரேஷியோஸுமே அந்த மாரி தான் அந்த மாரி தான் வரும். நீங்க அத அப்படியே ஃபுல்லா பிரேக் அவுட் பண்ணி, நீங்க என்ன பே பண்றீங்க அந்த இது ஒர்த்துக்கு, நீங்க பே பண்றது ஒர்த்தானா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ரேஷியோஸோட இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இது என்ன சொல்லும் அப்படின்னா, லோயர் பிஎஸ் ரேஷியோ மே இண்டிகேட் த ஸ்டாக் இஸ் அண்டர் வேல்யூட். இப்போ பிஎஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து நீங்க வந்து கம்மியா நீங்க நீங்க தர கம்மி அமௌண்ட்டுக்கே அவங்க அதிக சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுதான் பிஎஸ் ரேஷியோ வந்து பிஎஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கிறதுக்கான இது. இப்போ வந்து அது வந்து ஒரு ₹100 இருக்கு. ஸ்டாக் ப்ரைஸு அது வந்து அந்த ₹100க்கு பிஎஸ் அந்த ரெவென்யூ வந்து ₹10 பண்ணுது அப்படின்னா 100/10 ₹10 தான் ₹10 பிஎஸ் ரேஷியோ வரும். அப்போ இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, அதே சேல்ஸை ₹50ல அது பண்ணி காமிக்குது அப்படின்னா, அதே ₹10 ரெவென்யூ அது பண்ணுது. பட் ஆனால் அதுக்கு நீங்கள் ₹50 தான் பே பண்ணுறீங்க அப்படின்னா, அதோட பிஎஸ் ரேஷியோ வந்து 5 தான் இருக்கும். அப்போ கம்பேரிட்டிவ்லி அந்த 5 தான் இதை விட அந்த 10 விட அது பெட்டரா இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மார்க்கெட் ப்ரைஸையும் ரெவென்யூவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த 2 கம்பெனியும் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஜஸ்ட் 5 பிஎஸ்ல கிடைக்குது. அது வந்து 10 பிஎஸ்ல தான் இருக்குது அப்படின்னா, அது நீங்கள் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுவே நீங்கள் இந்த ரேஷியோ பார்க்காம உங்களுக்கு ப்ரைஸும் தெரியும், ரெவென்யூவும் தெரியும். பட் ஆனால் நீங்கள் இந்த ரேஷியோ பார்க்காம பார்த்துருந்தீங்கன்னா, ஓகே ரெவென்யூ இவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியே போயிடும். பட் ஆனால் நீங்கள் இப்படி இந்த ரேஷியோ எடுத்துன்னு பார்க்குறப்ப, அது உங்களுக்கு ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கான ஒரு டூலா யூஸ் ஆகுது. ஸோ அதுதான். ஹையர் பிஎஸ் ரேஷியோ மே சஜஸ்ட் ஓவர் வேல்யூவேஷன் அன்லெஸ் ஸ்ட்ராங் growth இஸ் எக்ஸ்பெக்டட். இப்போ 100 இப்போ ஹையர் பிஎஸ் ரேஷியோ இப்போ வந்து பிஎஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, அது வந்து ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அது அதிக கேபிட்டல் தேவைப்படுற பிஸ்னஸ்ல நம்ம கேபிட்டல் அதிகமா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அ அ அதில வந்து நெறையா வந்து நெறையா அத வந்து நெறைய பேர் வந்து அந்த மாரி வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் குரோத் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கில்லாம வாங்கிட்டே இருப்போம். அது நம்ம பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் பார்க்குறப்ப நம்ம சொல்லியிருப்போம். இப்ப அந்த கம்பெனில ஃபியூச்சர் குரோத் வந்து நல்லா இருக்கும், ஆர்டர் புக் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால, மக்கள் வந்து அதுக்கு அதிக விலை குடுத்து, அதிக பிரீமியம் குடுத்து வாங்க தயாரா இருக்காங்க. அதனால அதுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இப்ப சில கம்பெனிஸ் இருக்கு. எல்&டி மாரியோ, அந்த மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி ஏதாவது ஒண்ணு இருக்கு. அது வந்து இப்ப வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு.
ஏதாவது இது பண்ணியிருக்கு. பட் ஆனா அது ஃப்யூச்சர்ல வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த இது அவங்களுக்கு மேட்ச் ஆயிரும். இப்ப புதுசா ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னா, அவங்க பிளான் போடுறதுக்கு அங்க காசு தேவைப்படும். அதுக்காக அவங்க வந்து இது வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில அவங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டல் எல்லாமே அதிகமாயிருக்கும். ஸோ, அப்ப வந்து அவங்களுக்கு சேல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது. ஏன்னா, அப்பதான் அவங்க பிளான்ட்ட வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லைன்னா கட்டிட்டு இருப்பாங்க. ஸோ, அப்ப அவங்களுக்கு சேல்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் ஆனா அந்த பிளான்ட் கட்டி முடிச்சுட்டா, இப்ப இருக்கிறத விட அவங்களுக்கு வந்து டபுள் த சேல்ஸ் ஆகலாம். இப்போ ஒரு பிளான்ட்ல இவ்வளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அடுத்த பிளான்ட் அவங்க இன்க்ளூட் ஆகி வரப்ப அவங்களுக்கு டபுள் த சேல்ஸ் ஆகலாம். ஸோ, இந்த மாதிரி ஏதாவது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு ஃபியூச்சர் குரோத் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த மாரி நேரத்தில நீங்க வந்து ஹையர் பிஎஸ் ரேஷியோ வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ, அதுதான் அது. இட்ஸ் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் ஃபார் கம்பெனிஸ் வித் நோ ப்ராஃபிட்ஸ், நெகட்டிவ் இயர்னிங்ஸ் வேர் பிஇ ரேஷியோ இட்ஸ் மீனிங்ஃபுல். இது நம்ம பிஇ ரேஷியோ பார்க்குறப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு கம்பெனி ப்ராஃபிட் வந்து அந்த கம்பெனியில இன்னும் ப்ராஃபிட் எதுவும் எடுக்கல. அதனால வந்து அது நெகட்டிவ் இயர்னிங்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னா, பிஇ ரேஷியோ அங்க ஒர்த் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ, அந்த மாரி நேரத்தில நீங்க வந்து பிஎஸ் ரேஷியோ பார்க்கலாம். ஏன்னா, அங்க வந்து எப்படியும் எப்படியும் அவங்க ரெவென்யூ பண்ணி தான் ஆகணும். ரெவென்யூ இல்லாம எந்த கம்பெனியுமே இருக்காது. ஸோ, நீங்க இந்த ரேஷியோ வச்சு அத செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூஸ் கேஸஸ் கம்பேரிங் கம்பெனிஸ் இன் த சேம் இண்டஸ்ட்ரி. மேக்ஸிமம் இந்த ரேஷியோஸ் எல்லாமே நீங்க வந்து எப்படி செக் பண்ணணும்னா, சேம் செக்டார்க்குள்ள மட்டும் தான் செக் பண்ணணும். இப்ப நீங்க வந்து டிசிஎஸ எடுத்துட்டு போயி எல்&டி கூடயோ, இல்ல வந்து அசோக் லேலண்ட் கூடயும் நீங்க செக் பண்ணக்கூடாது. அப்படி செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த கம்பேரிசனே உங்களுக்கு வந்து அர்த்தமில்லாததா மாறிரும். ஸோ, அத வந்து நீங்க சேம் செக்டாருக்குள்ள தான் எப்பவுமே இது இது நீங்க எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க ஸ்கிரீன எடுத்து ஓப்பன் பண்ணீங்கனாலுமே அந்த கம்பேரிசன் அவங்க இது பண்றப்ப, சேம் செக்டார் இருக்க கம்பெனிஸ் மட்டும் தான் அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. சம்மந்தமே இல்லாம நீங்க வேற வேற செக்டார்ல பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மீனிங்லெஸ் ஆயிரும். ஸோ, ஒரே சேம் இண்டஸ்ட்ரியில இருக்க கம்பெனிஸ் வந்து கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இவாலுவேட்டிங் குரோத் ஸ்டாக்ஸ் ஆர் ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனிஸ் வித் ஹை ரெவென்யூ பட் லோ ஆர் நெகட்டிவ் ப்ராஃபிட்ஸ். இப்ப சில கம்பெனிஸ்லாம் இருக்கும். அ இப்ப சில கம்பெனிஸ்லாம் வளர்ந்து வர கம்பெனிஸ் இருக்கும். அவங்க வந்து அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட்ட வந்து நல்லா ரீச் பண்ணியிருப்பாங்க. நெறைய சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பட் ஆனா அதிலருந்து அவங்களுக்கு வந்து அப்ப ஸ்டார்ட்டிங்ல ப்ராஃபிட் வந்திருக்காது. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல அவங்க நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து குரோத் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. எக்ஸ்பேண்டிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ங்கிறது பெருசா இருக்காது. அவங்க வந்து ஆல்ரெடி அசெட்ஸ் பையிங்ல இருப்பாங்க. அந்த மாரி சில சில காரணங்களால அவங்களுக்கு வந்து வர ப்ராஃபிட் வந்து அந்த மாரி போயிரும். அந்த மாரி நேரத்தில அந்த ஸ்டாக்ஸ வந்து நீங்க வந்து அந்த ஸ்டாக்ஸ்ல ரெவென்யூ மட்டும் தான் இருக்கும். ப்ராஃபிட் இருக்காது. ஸோ நீங்க ப்ராஃபிட் இல்ல, ஏர்னிங்ஸ் இல்ல, பி ரேஷியோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத வந்து ஒமிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி நேரத்தில நீங்க பிரைஸ் டூ சேல்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு குரோத் கம்பெனிக்கான ஒரு ஃபேக்டர். ஸோ இது வந்து வளர்ந்துட்டு இருக்கு. பிஎஸ் வேல்யூ வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு இயருக்கும் இயர் டூ இயர், குவார்ட்டர் டூ குவார்ட்டருக்கு அது வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பின்னாடி வந்து இவங்க அந்த டெப்ட்லாம் கிளியர் பண்ணிட்டு, சப்போஸ் அந்த எக்ஸ்பேண்டிங்லாம் முடிச்சுட்டு வரப்ப, இவங்களுக்கு இதெல்லாம் நல்ல ரிட்டர்ன் குடுக்கும். அப்படிங்கிற மாரி நீங்க ஸ்டார்ட்டிங்லேயே இதில தெரிஞ்சுக்கலாம். பிஎஸ் ரேஷியோ செக் பண்ணீங்கன்னா, அது ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு அது தெரிய வந்துரும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான இது. எக்ஸாம்பிள், இஃப் a company has a share price of 100, revenue price of 20, 1000 by 20, அது வந்து 5 வரும். ஸோ இன்வெஸ்டர் ஆர் பேயிங் ₹5 ஃபார் எவ்ரி ₹1 ஆஃப் சேல். இப்போ ₹100 இருக்கு. ரெவென்யூ அவங்க 20 பண்றாங்க. ₹20 சேல் பண்றாங்க. ஒவ்வொரு ஷேருக்கும் இது பண்றாங்க அப்படின்னா, அப்ப அவங்க இன்வெஸ்டர் வந்து ₹1 சேல் நடக்கிறதுக்கு இன்வெஸ்டர் வந்து ₹5 குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி அர்த்தம். ஸோ இதுதான் பிரைஸ் டூ சேல்ஸ் ரேஷியோ. அதுக்கடுத்தது ஈவி பை இபிட்டா. ஈவி பை இபிட்டா அப்படின்னா என்னன்னா, இந்த இபிட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நீங்க இத செக் பண்ணிட்டு வரப்ப, அ இந்த பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மென்ட், ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மென்ட்லாம் நீங்க எடுத்துட்டு வரப்ப, பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இபிட்டா அப்படிங்கிறது நம்ம ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதுதான் அந்த பிரேக் பண்ணிட்டே வரும். இப்போ வந்து ரெவென்யூ எவ்வளோ இருக்கு, அதுக்கப்புறம் வர ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எவ்வளோ எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது தான். இதில EV by EBITDA ratio compares company's enterprise value to earnings before interest, taxes, depreciation, amortization. அதுதான் EBITDA அப்படிங்கிறது. இதில EV அப்படிங்கிறதுனா என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது. அதில என்டர்பிரைஸ் வேல்யூ என்னன்னா மார்க்கெட் கேபிட்டல் பிளஸ் டோட்டல் டெப்ட் மைனஸ் கேஷ். என்டர்பிரைஸ் வேல்யூன்னா என்னன்னா, அதோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். பிளஸ் டோட்டல் டெப்ட் எவ்வளோ இருக்கு. அதாவது ஷார்ட் டெர்ம்ல டெப்ட் எவ்வளோ இருக்கு, லாங் டெர்ம் டெப்ட் எவ்வளோ இருக்கு, அது எல்லாமே. மைனஸ் கேஷ். அவங்க கேஷ் ஈக்குவலன்ஸா அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ, அத வந்து மைனஸ் பண்றது தான் என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ, EBITDA அப்படிங்கிறதுனா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸஸ்,
டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன். இப்போ வந்து சேல் நடக்குது. சேல்ல வந்து அதுக்கான செலவு வந்து இவ்வளோ ஆகுது. எக்ஸ்பென்ஸ் வந்து இவ்வளோ ஆகுது. ஸோ சேல் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து ப்ராஃபிட்ன்னு வந்துரும். அந்த ப்ராஃபிட் தான் எபிட்டா அப்படிங்கிறது. ஏன்னா, அந்த ஏர்னிங்ஸ் வந்து என்னன்னா, பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து பே பண்ணணும், டாக்ஸ் அதுலேருந்து பே பண்ணணும், டிப்ரிசியேஷன் பே பண்ணணும். டிப்ரிசியேஷன் அதுலேருந்து போகும், அமார்டைசேஷன் அதுலேருந்து போகும். ஸோ இதெல்லாம் இல்லாம வெறும் சேல்ஸ்லேருந்து வரது மட்டும் தான் எபிட்டா அப்படிங்கிறது. இது வந்து நம்ம பிளன்ட்டா என்ன சொல்லலாம்னா, இந்த ஜஸ்ட் அவங்க பிசினஸ் மூலமா எவ்வளோ காசு வருது அப்படிங்கிறது தான். எவ்வளோ காசு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா, டாக்ஸுங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும், ஒவ்வொரு இதுக்கும் மாறும். திடீர்னு ஏதாவது ஒரு இதில வந்து அதிக டாக்ஸ் தர மாரி இருக்கலாம். அந்த அந்த மாரி ஏதாவது ஆகலாம். இன்ட்ரெஸ்ட்டும் அதே மாதிரி தான். இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து இப்போ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மு முதல் ஒரு கம்பெனிக்கான கேபிட்டல் வந்து அவ்வளோ இருந்திருக்காது. ஸோ அவங்க நெறையா இன்ட்ரெஸ்ட் நெறையா டெப்ட் வாங்கியிருக்கலாம். இல்ல ஏதாவது எக்ஸ்பென்ஷனுக்காக டெப்ட் வாங்கியிருக்கலாம், கடன் வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். டாக்ஸும் அந்த மாதிரி தான். டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் அதே மாரி தான். அது வந்து ஒவ்வொன்னுக்கும் டிபெண்ட்ஸ். ஒவ்வொரு கம்பெனிக்கும், ஒவ்வொரு மேனேஜ்மென்ட்டுக்கும் அது வந்து டிபெண்ட்ஸ் தான் இந்த ஃபேக்டர் எல்லாமே. பட் ஆனா, அந்த சேல்ஸ் டூ சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ்டு அந்த இது வருது, ப்ராஃபிட் அப்படின்னு வரது வந்து எல்லா கம்பெனிக்குமே அது எல்லா கம்பெனிக்கும் சேமா தான் இருக்கும். மீன்ஸ் எப்படின்னா, அந்த ஃபேக்டர வந்து நீங்க எல்லா கம்பெனிக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா, நீங்க லாஸ்ட்டா வந்து நீங்க நெட் ப்ராஃபிட் தான் எடுத்து பார்ப்பீங்க அப்படின்னா, அந்த நெட் ப்ராஃபிட்ல அவங்க நல்ல சேல்ஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து எக்ஸ்பென்ஸும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியா பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். பட் ஆனா, இந்த இன்ட்ரெஸ்ட்னாலயும், டாக்ஸ்னாலயும், டிப்ரிசியேஷனாலயும், அமார்டைசேஷனாலயும் அவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் அவங்களுக்கு போயிரும். பல்க் அமௌண்ட் போயிட்டு நீங்க நெட் ப்ராஃபிட்ல வரப்ப, ஏர்னிங்ஸ்ன்னு பார்க்குறப்ப அது ரொம்ப கம்மியா இருக்கும். பட் ஆனா இன்னொரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, டெப்ட் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அது வந்து பெருசா எதுவும் அ குரோத் எதுவுமே இருக்காது. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து ஏதோ ஒரு சாதாரணமா தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் இல்லாதனால அவங்களோட அவங்களோட வேல்யூஷன் வந்து அதிகமா இருக்க மாரி காமிக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு கம்பெனியோட எக்ஸாக்ட் இது வேல்யூ தெரியணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரியணும் அப்படின்னா, எபிட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து அந்த சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் அந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வருது அப்படிங்கிறது தான் எபிட்டா அப்படிங்கிறது. ஸோ அத வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க வந்து நெட் ப்ராஃபிட் மட்டுமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அடுத்த குவார்ட்டர்ல கூட அவங்களுக்கு மாறலாம். டக்குனு அவங்க டெப்ட்ட பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்த குவார்ட்டர்லேருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். அ இ அதே மாரி இந்த ஒரு குவார்ட்டர்ல அவங்களுக்கு ஏதோ ஒண்ணுக்கு அதிக டாக்ஸ் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த குவார்ட்டர்ல அந்த டாக்ஸ் வராது. அதே மாரி டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷனும் அது வந்து ஏறி அது வந்து சேமா இருக்கிறதில்ல. அதுவும் அதுவும் கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கழிச்சுட்டு நீங்க எடுக்கிற இதுதான் ஒரு கம்பெனியோட குரோத்த எக்ஸாக்ட்டா காமிக்கும். அந்த கம்பெனி வந்து எப்படி குரோத் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா காமிக்கும். ஸோ அதுக்கு தான் இபிட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இது. ஸோ இதுதான் என்டர்பிரைஸ் வேல்யூனா என்னன்னா, என்டர்பிரைஸ் வேல்யூ இஸ் எ மெஷர் ஆஃப் அ கம்பெனிஸ் டோட்டல் வேல்யூ, இன்க்ளூடிங் போத் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மைனஸ் எனி கேஷ் ஆன் ஹேண்ட். It represents what it would cost to buy the entire business, including its debt, and is often referred as the true value of a company. ஈவனா என்னன்னா, அந்த கம்பெனியோட ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது. இப்போ அந்த பிஸ்னஸை நீங்கள் மொத்தமாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இன்க்ளூடிங் அது எவ்வளோ டெப்ட் வச்சுருக்கோ அதையும் சேர்த்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத என்டர்பிரைஸ் வேல்யூ. இதில் வந்து என்டர்பிரைஸ் வேல்யூங்கிறதுனா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ப்ளஸ் டோட்டல் டெப்ட் மைனஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறது. இதில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உங்களுக்கு தெரியும். டோட்டல் டெப்ட்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் டெப்ட். கேஷ் ஈக்குவலன்ஸ்னா கம்பெனிஸ் லிக்விட் கேஷ். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்னா என்னன்னா, உங்கள் கையில் இருக்க பணம் அப்புறம் வந்து உங்களால் உடனடியாக பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பொருட்கள். இந்த கம்பெனிஸ் எல்லாம் சில பாண்ட்ஸ் வச்சுருக்கோம். அந்த மாதிரி இது பாண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் நீங்கள் வந்து உடனே அதை வந்து பணமாக மாற்றிக்க முடியும். இல்லை ஷார்ட் டேர்மில் உங்களால் பணமாக மாற்றிக்க முடியும்னா அதான் வந்து கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இ இ அ அதோட இன்டர்பிரேஷன் அது வந்து எங்கெங்க எப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, மோர் கம்ப்ளீட் பிக்சர் தென் அ மார்க்கெட் கேபிட்டல் அலோன் எஸ்பெஷலி ஃபார் கம்பெனிஸ் வித் ஹை டெப்ட் ஆர் லார்ஜ் கேஷ் ரிசர்வ்ஸ். இட் யூசஸ் ரேஷியோஸ் இது வந்து நீங்க மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் எடுத்தீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு கிளியர் பிக்சர் இருக்காது. ஸோ நீங்க ஈவி எடுத்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த பிசினஸோட மொத்த வேல்யூவும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஒய் இட் மேட்டர்ஸ் அப்படின்னா, வென் அக்வைரிங் எ கம்பெனி யூ டோன்ட் ஜஸ்ட் பே த ஈக்விட்டி, யூ ஆல்சோ டேக் ஆன் இட்ஸ் டெப்ட் பட் பெனிஃபிட் ஃப்ரம் இட்ஸ் கேஷ். ஸோ அதுதான். இப்போ நீங்க ஒரு பிசினஸ மொத்தமா வாங்குறீங்க அப்படின்னா, அது ஈக்விட்டி எவ்வளோ இருக்கோ, நீங்க அந்த ஈக்விட்டி மட்டும் நீங்க எடுக்க போறது கிடையாது. அந்த கம்பெனியோட டெப்ட்டையும் நீங்க வந்து கணக்கில எடுத்துக்கணும். பிளஸ் அந்த கம்பெனியோட கேஷ் ரிசர்வ்ஸும் உங்களுக்கு அப்படியே வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து அதனால என்டர்பிரைஸ் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஈவி ஹெல்ப்ஸ் இன் கம்பேரிங் கம்பெனிஸ் வித் டிஃபரண்ட் டெப்ட் லெவல்ஸ் மோர் ஃபேர்லி. இப்போ நீங்க டெப்ட் லெவல் வந்து இன்க்ளூட் பண்ணாம நீங்க வந்து கம்பேர் பண்றத விட, ஈவி வச்சு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, அதில வந்து டெப்ட்டும் கூட அது இன்க்ளூட் ஆயிருக்கிறதுனால
இது கொஞ்சம் ஒரு ஃபேரான கம்பேரிசனா இருக்கும். என்டர்பிரைஸ் வேல்யூ வச்சு நீங்க கம்பேர் பண்றப்ப. சப்போஸ் கம்பெனி ஹேஸ் மார்க்கெட் கேபிட்டல் 500 crores, டெப்ட் 200 crores, கேஷ் 550 crores அப்படின்னா, இப்ப அதோட அந்த கம்பெனியோட என்டர்பிரைஸ் வேல்யூங்கிறது 650. ஆக்சுவலா நம்ம நார்மலா அந்த வேல்யூங்கிறது நம்ம 500 தான் சொல்லுவோம். மார்க்கெட் கேபிட்டல் இருக்கும். அதான் அந்த கம்பெனியோட வேல்யூன்னு சொல்லுவோம். பட் ஆனா அந்த கம்பெனியோட வேல்யூங்கிறது 500 crores கிடையாது. 650 தான். ஏன்னா அவங்க 200 டெப்ட் வச்சிருக்காங்க. பிளஸ் கேஷ் வந்து 50 crores வச்சிருக்காங்க. ஸோ கேஷை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 650 crores அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸோட ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இது இது வந்து எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப வந்து நீங்க உள்ள காசு போட்டு உள்ள நீங்க ஈக்விட்டில காசு போட்டிருக்கீங்க. அதாவது ப்ரொமோட்டர்ஸ் காசு போட்டிருக்காங்க. ஈக்விட்டில வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் காசு போட்டிருக்காங்க. எல்லாருமே காசு போட்டு இது பண்ணி அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் கேபிட்டல் வேல்யூ இருக்கு. ஸோ அந்த மார்க்கெட் கேபிட்டல் வேல்யூ மட்டும் தான் வந்து அந்த பிசினஸோட மொத்த வேல்யூ அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா, நீங்க அத தாண்டி நீங்க அந்த பிசினஸ டெவலப் பண்றதுக்கு, அந்த கம்பெனிய டெவலப் பண்றதுக்கு, பிசினஸ் நடத்துறதுக்குன்னு சொல்லி இப்ப டெப்ட் நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க. இப்ப நீங்க அப்ப அந்த கடன் வாங்குனீங்க அப்படின்னா, அந்த பிசினஸோட வேல்யூங்கிறது அந்த கடனும் சேர்த்து தான். அந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் வந்து அந்த மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் உதவல. அந்த கடனும் தான் உதவிட்டு இருக்கு. ஸோ நீங்க மத்த எல்லா ரேஷியோலயும் மத்த இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மார்க்கெட் கேபிட்டல் மட்டுமே வச்சு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அத விட அப்ப வந்து அங்க வந்து லோனு, டெப்ட் அப்படிங்கிறது வந்து அங்க வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அப்ப அந்த பிசினஸ பத்தி மொத்தமா நீங்க ஒரு வேல்யூ எடுக்கணும், இது பண்ணணும் அப்படின்னா, அங்க மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் யூஸ் பண்ணா பத்தாது. ஸோ அதுக்கு தான் டெப்ட் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறோம். அதுதான் என்டர்பிரைஸ் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் இபிட்டா. இபிட்டா அப்படிங்கிறது என்னன்னா, financial metric that measures companies' operating performance, focusing on earning before the impact of financing, taxes, and non-cash expenses. It shows how much profit company makes from its core operation. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பிஸ்னஸ் பண்ணுது, நல்லா இது பண்ணுது. பட் ஆனால் அதுக்கு டேக்ஸ் அதிகமாக பண்ணுது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அது வந்து அப்கமிங் குவார்ட்டர்ஸில், அப்கமிங் இயர்ஸில் அது வந்து கிளியர் ஆயிரும். இப்போ டாடா மோட்டார்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டெப்ட்டில் இருந்தாங்க. இந்த அ அந்த டைம்ல 2020, 2021 அந்த டைம்லலாம் பெரிய லெவல் டெப்ட்ல இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த டெப்ட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அவங்க வந்தாங்க. ப ஏன்னா அவங்க கோர் ஆப்பரேஷன் ஸ்ட்ராங் ஆனது. அவங்க கோர் ஆப்பரேஷன் ஸ்ட்ராங் ஆனதுனால, அந்த ஆப்பரேஷன் வந்து விடாம அவங்க டெவலப் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி அப்படி டெவலப் பண்ணிட்டே வர அவங்களுக்கு வந்து டெப்ட் கம்மியாச்சு. அதர் இஷ்யூஸ் எல்லாம் கம்மியாச்சு. அதனால தான் அவங்க பிரைஸ் வந்து ₹70லேருந்து 1200 வரைக்கும் போச்சு. அந்த மாதிரி தான். ஏன்னா கோர் ஆப்பரேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கு. அந்த ஆப்பரேஷன்லேருந்து அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க அந்த பிசினஸ் வந்து அந்த பிசினஸ் வந்து அழிஞ்சு போக போறதில்ல. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டு அது எல்லாமே நீங்க டக்கு டக்குன்னு குடுத்து ஏன்னா கோர் பிசினஸ்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்னா, அந்த மத்த இஷ்யூஸ்லாம் உங்களுக்கு நீங்க ஒவ்வொன்னா சால்வ் பண்ணிட்டே வந்துரலாம். இது ஒவ்வொன்னா சால்வ் ஆக உங்களோட வேல்யூ அப்படியே அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் இபிட்டா அப்படிங்கிறது. இபிட்டா என்னன்னா நெட் இன்கம் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் டாக்ஸஸ், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன். இதத்தான் நான் சொன்னேன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு சேல்ஸ் இருக்கு. இப்ப நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சேல்ஸு, அடுத்தது எக்ஸ்பென்ஸு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வரும். இதுதான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிம்போம். ஏன் இது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் என்னன்னு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் டைரக்ட்டா அந்த ஆப்பரேட்டிங்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ காசு வருது அப்படிங்கிறத இது ஆப்பரேட்டிங்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் போகும். அதுக்கு அடுத்தது வந்து டாக்ஸ் போகும். அதுக்கு அடுத்தது டிப்ரிசியேஷன் போகும். அதுக்கப்புறம் வந்து அமார்டைசேஷன் போகும். ஸோ இதெல்லாம் போய் லாஸ்ட்டா வர்றது தான் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒவ்வொன்னா மைனஸ் பண்ணி கடைசியா எல்லாமே போனதுக்கப்புறம் உங்க கையில எவ்வளோ மிச்சம் இருக்கு அப்படிங்கிறது தான் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க கேட்கலாம், அப்ப நெட் ப்ராஃபிட் மட்டும் தான் நம்ம கையில இருக்க போகுது. அப்ப வந்து நம்ம இது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேரியபிள் தான். அது மாறிட்டே வரும். அது வந்து இதாயிட்டே இருக்கும். அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட், டாக்ஸஸ், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன்லாம் வேரியபிள் தான். அது மாறிட்டே வரும். டக்குனு அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல அது க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா, இங்க போற காசு எல்லாமே நமக்கு வந்து மிச்சமாயிட்டே இருக்கும். அது மிச்சமாக நமக்கு வந்து இது ஏறிட்டே இருக்கும். ஸோ, அதனால நீங்க நெட் ப்ராஃபிட் மட்டும் பார்த்துட்டு அந்த கம்பெனிய ஒமிட் பண்ணாம, எபிட்டா பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஃபியூச்சர்ல குரோத் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ, அது நீங்க செக் பண்றப்ப, நீங்க அந்த கம்பெனியில இது வந்து வேல்யூவேஷன்ல உங்களுக்கு ஒரு அடிஷனல் ஃபேக்டரா இருக்கும். இது உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட் தரும். நெறைய பேர் வந்து நெட் ப்ராஃபிட் மட்டும் கம்பேர் பண்ணி, ஏர்னிங்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணி, அந்த கம்பெனிய ஒமிட் பண்ணிட்டு போற நேரத்தில, நீங்க அந்த கம்பெனிய இந்த ஃபேக்டர வச்சு நீங்க அந்த கம்பெனிய தேர்ந்தெடுத்திருப்பீங்க. தேர்ந்தெடுக்கிறப்ப இந்த இஷ்யூலாம் சால்வ் ஆகி, அந்த கம்பெனி கோர் ஆப்பரேஷன் மூலமா அது வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கப்ப, அந்த கம்பெனியோட பிசினஸும் அதிகமாகும். ஸோ, அதோட ஷேர் பிரைஸும் அதிகமாகும். ஸோ, உங்களுக்கு வர பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இதுதான்
தான். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஜஸ்ட் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கு? என்ன வேல்யூஸ் காமிக்கிறாங்க? என்ன இது பண்றாங்க? என்ன அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க? அத மட்டும் நீங்க பார்த்து ஒரு கம்பெனிய சூஸ் பண்ணீங்க. ஒரு கம்பெனி நீங்க வாங்குறீங்க. ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறீங்க அப்டின்னா, நீங்க வந்து பின்னாடி அத விட நீங்க அத வாங்குறீங்கன்னா, அதுல உங்களுக்கு நஷ்டம் தான் வரும்னு நான் சொல்ல வரல. அதுல உங்களுக்கு ரிட்டர்ன் வரலாம். ஏன்னா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும் அத வச்சு வாங்குறீங்க. அதுல வந்து ஒரு ரிட்டர்ன் வரலாம். பட் ஆனா, இந்த மாதிரி நீங்க ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணி, உள்ள போய் அனலைஸ் பண்ணி நீங்க வாங்குறப்ப, அது வந்து 100% 200% 10 டைம்ஸ், 20 டைம்ஸ், 30 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ்க்கு தரக்கூட வாய்ப்பு இருக்கு. சில கம்பெனிலாம் ஸ்டார்ட்டிங்ல இருக்கப்ப யாருக்கும் தெரியாது. நீங்க அத போய் அந்த பிசினஸ் நல்லா இருக்கு, பிசினஸ் மாடல் நல்லா இருக்கு, ரெவென்யூ நல்லா பண்றாங்க, அவங்க கோர் ஆப்பரேஷன் நல்லா இருக்கு, எக்ஸ்பேண்டும் நல்லா பண்ணிட்டு வராங்க, ப்ராப்பரா அவங்களுக்கு வர ஈக்விட்டிலாம் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி நீங்க எல்லாமே செக் பண்ணி, பார்த்து எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ் வந்து எவ்ளோ பெருசா வேணாலும் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அது ஸ்டார்ட்டிங்ல வந்து மைக்ரோ கேப்ல இருக்கும். அப்புறம் ஸ்மால் கேப்ல வரும். ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்புக்கு வரும். மிட் கேப்லேருந்து லார்ஜ் கேப்புக்கு போகும். ஸோ, அந்த மாரி அந்த கம்பெனி வந்து இந்த மாரி தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வரும். அப்படி அந்த கம்பெனி வளர வளர அது அது உங்களுக்கு குடுக்குற ரிட்டர்ன் வந்து அ எக்ஸ்போனன்ஷியலா இருக்கும். நீங்க வந்து 30 டைம்ஸ், 40, 50 டைம்ஸ், 100 டைம்ஸ் கூட அது வந்து வரும். ஸோ, அது நம்ம சொல்ல முடியாது. ஸோ, நீங்க அந்த மாரி ரிட்டர்ன்லாம் எடுக்கணும்னா, நீங்க இந்த அளவுக்கு உள்ள போய் அனலைஸ் பண்ணா தான் உங்களால அதெல்லாம் வந்து இது பண்ண முடியும். ஸோ, நெக்ஸ்ட்டு இன்டர்பிரிட்டேஷன் ஷோஸ் கம்பெனி கேஷ் ஜெனரேட்டிங் எபிலிட்டி ஃப்ரம் கோர் ஆப்பரேஷன். இந்த மாதிரி கோர் ஆப்பரேஷன்லேருந்து எவ்வளோ கேஷ் ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர் கம்பேர் கம்பெனிஸ் வித்தவுட் பீயிங் அஃபெக்டட் பை ஹவு தேர் டெப்ட் வஸ் ஈக்விட்டி, அப்புறம் டேக்ஸ் என்விரான்மெண்ட்ஸு, நான் கேஷ் அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ், இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணாமல் ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் பண்ணுது, இதெல்லாம் இல்லைன்னா இந்த இஷ்யூஸ்லாம் இல்லைன்னா அந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் சால்வ் ஆச்சுன்னா, அந்த கம்பெனி அந்த அளவுக்கான ரிட்டர்ன் நமக்கு எப்படியும் வரப்போகுது அப்படிங்கிற மாரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒய் இட்ஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னா, வேல்யூஷன்ஸ்க்காக அஸ் யூசுவல் கண்டிப்பா வேல்யூஷன் கம்பேரிசன்ஸ்க்காக அது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் எ கம்பெனிஸ் ஆப்பரேஷனல் ஹெல்த், ஆஃபன் யூஸ்ட் பை பிரைவேட் ஈக்விட்டி அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அனலிஸ்ட். நெக்ஸ்ட் ஈவி பை எபிட்டா ரேஷியோ. ஓகே. இப்ப நம்ம வந்து எபிட்டாவ பத்தி பார்த்தோம். அடுத்தது நம்ம ஈவி பை எபிட்டா ரேஷியோ. அதோட இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா, லோ ஈவி பை எபிட்டா சஜெஸ்ட் த கம்பெனி மே பி அண்டர் வேல்யூடு. எல்லாத்துலயுமே இது இது லோவா இருக்கு. அதாவது ஈவினா என்னன்னா, அந்த கம்பெனியோட மொத்த வேல்யூன்னு பார்த்தோம். எபிட்டா அப்படிங்கிறது என்னன்னா, அந்த கம்பெனியோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்தோம். ஸோ, அ அ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. அ அந்த என்டர்பிரைஸ் வேல்யூ கம்பேர் ப க என்டர்பிரைஸ் வேல்யூ வந்து இவ்வளோ இருக்கு, 100 இருக்கு. இது வந்து ஒரு 20 இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னா, அது வந்து 5 டைம்ஸ் தான். 5 டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ, அது நீங்க கம்பேர் பண்றப்ப, ஓகே இந்த வேல்யூக்கு அது இந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி குடுத்துட்டுருக்கு. ₹100க்கு அது ₹20 ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி தருது அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 20% ப்ராஃபிட் நமக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ, அது நீங்க செக் பண்றப்போ, ஓகே அது வந்து அண்டர் வேல்யூவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதே இதா இருக்குன்னா, அது வந்து ஓவர் வேல்யூஷனா இருக்கும். அன்லெஸ் ஜஸ்ட் ஃப்ரீ. நீங்க வந்து ஓவர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறதே குரோத் குரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இல்லாம நம்ம சொல்றது தான். சப்போஸ் அது குரோத் ஃபியூச்சர்ல ஆக வாய்ப்பு இருக்கு. நல்ல ஆர்டர் புக் இருக்கு. நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புது பிளான்ட் கட்டுறாங்க. அந்த பிளான்ட் தொறந்தா வந்துரும். அந்த மாரி உங்களுக்கு வந்து ஃபேக்டர்ஸ் எல்லாமே நியூஸ் இருக்கு. ஏதாவது உள்ளுக்குள்ள வந்து இதா போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த மாரி இருக்கப்ப நம்ம எதையுமே ஓவர் வேல்யூன்னு சொல்லவே முடியாது. சில கம்பெனிஸ்லாம் ஓவர் வேல்யூவா தான் இருக்கும். ஆனா ஏறிட்டே தான் இருக்கும். இப்ப வந்து நீங்க வந்து பிஇஎல் அப்புறம் வந்து ஹெச்ஏஎல் அந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கு. அது எப்பவுமே ஓவர் வேல்யூவா இருக்க மாரியே தான் இருக்கும். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம நமக்கு ஒவ்வொரு கண்ட்ரியுமே டிஃபென்ஸுக்குன்னு சொல்லி டிஃபென்ஸுக்கு, மிலிட்டரீஸ்க்குன்னு சொல்லி அமௌண்ட் ஒதுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ, அங்க ஏதாவது போயிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப அங்க வந்து இது ஏறிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சிடிஎஸ்எல்ங்கிற கம்பெனி, அப்புறம் பிஎஸ்சி அந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்ல டெக்னாலஜி ரிலேட்டட் இருக்கு. கேஃபின் அப்படிங்கிறது எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல இந்த டெக்னாலஜி ரிலேட்டடா ஷேர் மார்க்கெட்டுக்குன்னே இருக்கிற கம்பெனிஸ் அது எல்லாமே. ஸோ, அந்த கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஓவர் வேல்யூவா இருக்க மாரி தான் இருக்கும். பட் ஆனா, அது ஃபியூச்சர் குரோத் கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்க போகுது. ஷேர் மார்க்கெட் இருக்கத்தான் போகுது. ஸோ, ஷேர் மார்க்கெட் இருக்க அதுக்கு பிசினஸ் இருக்க போகுதுங்கிற ஜஸ்டிஃபிகேஷன்ல அத பீப்பிள் வந்து பை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ, அப்படி இது பண்றப்ப, நீங்க வந்து அத வந்து ஓவர் வேல்யூன்னே சொல்ல முடியாது எப்பவுமே. ஸோ, அது வந்து குரோத் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஓவர் வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியும். காமன்லி யூஸ்ட் இன் எம்&ஏ ஃபார் வேல்யூயிங் கம்பெனிஸ். மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்லாம் பார்க்குறப்ப, அவங்க ஜஸ்ட் மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் பார்த்து வாங்கிட மாட்டாங்க. அவங்க இந்த மாரி என்டர்பிரைஸ் வேல்யூ என்ன இருக்கு? அவன் எவ்வளோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்? அவனோட ஆப்பரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் பார்த்து வாங்குவாங்க. ஸோ, எம்&ஏலலாம் பார்த்தீங்கன்னா, ஈவி பை எபிட்டா ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஒய் இட்ஸ் யூஸ்ஃபுல்? ஈவி அக்கவுண்ட்ஸ் ஃபார் டெப்ட் அண்ட் கேஷ், கிவிங் எ ஃபுல்லர் பிக்சர் தேன் ஜஸ்ட் மார்க்கெட் கேப். நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்த மாதிரி, இது டெப்ட்டையும் கேஷையும் இன்க்ளூட் பண்றதுனால, வெறும் மார்க்கெட் கேபிட்டல் மட்டும் இல்லாம
ஒரு ஃபுல் பிக்சரும் நமக்கு கிடைக்கும். எபிட்டா ரிமூவ்ஸ் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், நான் கேஷ் சார்ஜஸ், ஃபோக்கஸிங் ஆன் கோர் ப்ராஃபிட்டபிலிட்டி சொன்ன மாதிரி. யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிங் கம்பெனிஸ் வித் டிஃப்ரெண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ சில கம்பெனிஸ் எல்லாமே ஒரே செக்டாரில் இருக்கும். பட் ஆனால் அது ரொம்ப பெரிய லெவல் இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன லெவல் இருக்கும். அதாவது ரொம்ப பெரிய கம்பெனி இருக்கும், ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் வேல்யூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மேலே மேலே தான் இருக்கும். இது எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே கீழே தான் இருக்கும். ஸோ அது ரேஷியோன்னு நீங்கள் போகிறப்ப இவி/EBITDA ரேஷியோன்னு போகிறப்ப அந்த மாதிரி 2 கம்பெனி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு, ஒரு பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி ஒரே செக்டாரில் கம்பெனி செக் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுதான். ஸோ வேல்யூவேஷன் ரேஷியோஸில் நம்ம மொத்தம் 5 இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ, இவி/EBITDA, பிஇஜி ரேஷியோ. இதில் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், ப்ரைஸ் டு புக் அண்ட் பிஇ டு க்ரோத், ஏர்னிங்ஸ் க்ரோத், அது எல்லாமே நம்ம முந்தின வீடியோவில் பார்த்துட்டோம். பிஎஸ் ரேஷியோவும் இவி/EBITDAவும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த 5க்குமே எப்படி அது ஒரு கம்பேரிசன் மாதிரி தான் இந்த டேபிள். ஃபார்முலா பிஇங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பெர் ஷேர் டிவைட் பை இபிஎஸ். அதான். அதாவது அந்த மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது டிவைட் பை இயர்னிங்ஸ் அப்படிங்கிறது தான் பி டு பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது மெஷர்ஸ் ப்ரைஸ் இன்வெஸ்டர்ஸ் பே ஃபார் ஈச் யூனிட் ஆஃப் இயர்னிங்ஸ். அவங்க ₹1 ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் இப்போ நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒரு கம்பெனியோட பிஇ வந்து ₹12 இருந்ததுன்னா அவங்க ₹1 ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ₹12 பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. பெஸ்ட் யூஸ்டு வென் எவாலுவேட்டிங் மெச்சூர் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ். அதான் நெகட்டிவ் ப்ராஃபிட் இருந்ததுன்னா இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி. அஃபெக்டட் பை அக்கவுண்டிங் டசன்ட் ஒர்க் வெல் வித் நெகட்டிவ் இபிஎஸ். அஃபெக்டட் அக்கவுண்டிங்கில் வந்து சப்போஸ் அக்கவுண்டிங்கில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா இதில் நமக்கு தெரியாது. நம்ம லாஸ்ட்டாக இருக்க நெட் ப்ராஃபிட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது நமக்கு இது அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இபிஎஸ் இருந்தால் நமக்கு வந்து இது வேல்யூ எடுக்க முடியாது. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு பி/பி ப்ரைஸ் டு புக்னா மார்க்கெட் ப்ரைஸ் டிவைட் பை புக் வேல்யூ பெர் ஷேர். ப்ரைஸ் ரிலேட்டிவ் டு நெக்ஸ்ட் அசட்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அசட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ வரும். ஸோ பெஸ்ட் யூஸ்டு இன் அசட் ஹெவி ஆர் ஃபைனான்ஷியல் செக்டர்ஸ். அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி புக் வேல்யூங்கிறது பேங்க்ஸுக்கு இந்த அசட் ஹெவியாக இருக்க கம்பெனிஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். இந்த லாஜிஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸு, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பேராமீட்டராக இருக்கும் ப்ரைஸ் டு புக் அப்படிங்கிறது. லிமிடேஷன் புக் வேல்யூ மே அண்டர் ஸ்டேட் ட்ரூ அசட் வேல்யூ. நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி அது ஃபினிஷ்டு குட்ஸை வந்து அது அசட்டாக காமிச்சிட்ருக்கும். பட் ஆனால் அது வந்து சேல் ஆக போகிறதில்ல. அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு லாஜிஸ்டிக்கோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோ அவங்க வந்து பிளான்ட் வச்சுருப்பாங்க, இல்லை லேண்டெல்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லேண்டுக்கு அவங்க பர்ச்சேஸ் வேல்யூ அந்த டைம் என்ன வேல்யூ இருக்கோ அதான் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ அதுக்கு கண்ணப்பின்னான்னு ஏறி இருக்கலாம். இல்லை அது இறங்கிரும். எப்படி வேணாலும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ அது மார்க்கெட் வேல்யூ இல்லாமல் இருந்ததுன்னா, அந்த இதை வந்து அண்டர்ஸ்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அசெட் வேல்யூ வந்து அண்டர்ஸ்டேட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும் புக் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அது உள்ளே போய் ஃபுல்லாக ஃபர்தராக ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. இது இது நம்ம இந்த வீடியோவில் இப்போ தான் பார்த்தோம். மார்க்கெட் கேபிட்டல் டிவைட் பை டோட்டல் ரெவென்யூ. இது வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரெவென்யூ ₹1 ரெவென்யூக்கு நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறதா பிஎஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. யூஸ்ஃபுல் ஃபார் ஏர்லி ஸ்டேஜ் ஆர் லாஸ் மேக்கிங் ஃபர்ம்ஸ் வித் ரெவென்யூ பட் நோ ப்ராஃபிட். இப்போ சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பண்ணிட்டே இருக்கும். அவங்க வந்து ப்ராஃபிட்டே எடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம சொன்ன மாதிரி அவங்க எக்ஸ்பேன்லேஷன் ஸ்டேஜில் இருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்து இது பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கலாம். ஆனால் சில கம்பெனிஸு அவங்க ப்ராடக்ட் வந்து அவுட்டேட் ஆயிரும். ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரெஷரில் அவங்க வந்து ஃப்ரீ கொடுத்து அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து அவங்க சேல் பண்ணிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லாமல் வெறும் ரெவன்யூ மட்டுமே இருக்கும், ப்ராஃபிட் இருக்காது. ஸோ கண்டினியூஸாக இது ஆகிட்டே இருக்கப்போ ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டருங்கிறப்ப அவங்க வந்து பிஸ்னஸ் விட்டு போகிற மாதிரி தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்தால் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு தொடர்ந்து பிஸ்னஸ் நடத்த முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் சேல் பண்ணிட்டே இருந்தால் அது ஃப்ரீயாக தர மாதிரி தான் போயிடும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சேல்ஸ் பிஎஸ் ரேஷியோ இவ்வளோ அதிகமாக இருக்குது. பட் ஆனால் ஏர்னிங்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா ஓகே அந்த கம்பெனியில் ஏதோ ரெட் ஃப்ளாகை நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. லிமிடேஷன்ஸ் என்னென்னா இக்னோர்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஹை மார்ஜின் கம்பெனிஸ் மே அப்பியர் ஈக்குவல். இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் டு சேல்ஸ் வந்து ப்ராஃபிட் இல்லாமல் வெறும் ரெவன்யூ மட்டும் தான் பார்க்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் மார்ஜின் அந்த கேப் எல்லாமே இதில் வராது. இது மட்டும் நீங்கள் வச்சு கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் அந்த ஃபேக்டர் நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு இவி/EBITDA என்டர்பிரைஸ் வேல்யூ பை EBITDA. இது என்ன மெஷர் பண்ணால் டோட்டல் வேல்யூ ரிலேட்டிவ் டு கேஷ் ஏர்னிங்ஸ் அதை வந்து இது மெஷர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கிராஸ் கம்பெனி கம்பேரிசன் இன்க்ளூடிங் டெப்ட் ஹெவி ஃபர்ம்ஸ் அதுக்கெலாம் இது வந்து யூஸ் ஆகும். லிமிடேஷன் இக்னோர் கேபெக்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ். இது என்னென்னா கேபிட்டல் எக்ஸ்பென்ஷனும் அண்ட் கேபிட்டல் நீட்ஸையும் இது வந்து இக்னோர் பண்ணுது. அது ஒரு லிமிடேஷன் இதில். நெக்ஸ்ட் பிஇஜி ரேஷியோ. பிஇ ரேஷியோ
டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் இயர்னிங்ஸ் growth ரேட் மெஷர்ஸ் growth அட்ஜஸ்டட் வேல்யூவேஷன். இது வந்து என்னென்னா அந்த growthக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வேல்யூவேஷன் சொல்லுவோம். பிஇனா இப்போ எக்ஸாக்டாக என்ன இருக்கோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்லுவோம். இதுனா ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸையும் இன்க்ளூட் பண்ணி அந்த இதோட வேல்யூ சொல்லுவோம். நெக்ஸ்ட் கம்பேரிங் growth ஸ்டாக்ஸ் while ஃபேக்டரிங் இன் எக்ஸ்பெக்டட் டு earning growth. இப்போ நீங்கள் பிஇ வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா growth ஸ்டாக் எல்லாமே பிஇ அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் பிஇ அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து ஒமிட் பண்ண அதை வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஇஜி ரேஷியோ எடுத்து பார்க்குறப்ப அது ஃபியூச்சர் growthையும் அது வந்து இன்க்ளூட் பண்ணி பார்க்குறதுனால ஓகே ஃபியூச்சர் growth இதுக்கு எவ்வளோ இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த வேல்யூ ஜஸ்டிஃபை தான் சொல்லி பிஇஜி ரேஷியோ உங்களுக்கு காமிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த கம்பெனி அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணுறப்ப இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு லிமிடேஷன்ஸ். growth forecasts மே பி அன்ரிலையபிள் ஆர் ஓவர்லி ஆப்டிமிஸ்டிக். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன growth அப்படியே வராது. அவங்க வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக அந்த கம்பெனி சொல்லியிருக்கலாம். நாங்கள் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் ஆர் நெக்ஸ்ட் இயரில் வந்து 20% மேலே இதை விட அதிகமாக பண்ணுவோம் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அப்படி ஆகாமல் இருக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதோட கம்மியாக போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. இது சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ண growth வந்து அந்த கம்பெனி தரக்கூடிய நிலையில் இருக்கும். ஆனால் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்னால இந்த ஓவரால் கண்ட்ரி எக்கனாமிக் கண்டிஷன்னால அதெல்லாம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபியூச்சர் growth இவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுக்கிறீங்க. ஆனால் அது வராமல் போக வாய்ப்பு இருக்குது. அது வந்து இதில் வந்து ஒரு லிமிட்டேஷன். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக அது தெரியாது என்ன ஏது அப்படிங்கிறது. இதில் வந்து கீ யூஸ் கேசஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் என்னென்னா பினா ஹை பிஇ சஜஸ்டட் growth எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோ பிஇ மே சிக்னல் வேல்யூ ஆர் ரிஸ்க். இதை வந்து நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். இப்போ லோ பிஇ இருந்தால் தான் வாங்கணும், ஹை பிஇ இருந்தால் விற்கணும் அப்படிங்கிறது பிஇ மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு பை காலோ செல் காலோ நீங்கள் எடுக்கவே கூடாது. அது வந்து அது வந்து நிறைய ரீசனாக இருக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி லோ பிஇலே இருக்குன்னா இந்த கம்பெனி இவ்வளோ நல்லா பண்ணி லோவாக இருக்குன்னா அந்த கம்பெனியில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தமாக இருக்கும். ஏன்னா நல்ல கம்பெனியாக இருந்தால் எல்லோரும் வாங்குவாங்க, அது பிஇ ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ஸோ யாருமே வாங்காமல் இருக்காங்க அப்படின்னா அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஹை பிஇயாக இருந்தாலும் அது வந்து இல்லை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அதில் என்னென்னா இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், நல்ல ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம், ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பீப்புள் ஆர் ஓகே டு பே த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் அண்ட் பை த ஸ்டாக். ஸோ அதனால் அதுக்கு பிஇ வந்து ஆட்டோமேட்டிக் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஹை பிஇ கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நல்ல வேல்யூஷன், அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல பிலீவ்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் growth மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அப்படினால வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பி/பி. பி/பி லெஸ் தென் 1 இருந்தால் அண்டர் வேல்யூ, கிரேட்டர் தென் 1 இருந்தால் அது வந்து ஓவர் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பி/எஸ் யூஸ்ஃபுல் வென் இயர்னிங்ஸ் ஆர் நெகட்டிவ், லோயர் ரேஷியோஸ் இம்ப்ளை மோர் அட்ராக்டிவ் வேல்யூஷன். பி/எஸும் இதுவும் லோயராக இருந்தால் தான் அட்ராக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து எப்படின்னா நெகட்டிவ் இயர்னிங்ஸ் இருந்தால் நம்ம இது செக் பண்ணி பார்க்கலாம். EV/beta ப்ரிஃபர்டு ஃபார் M&A டெப்ட் இன்க்ளூசிங் கம்பேரிசன், லோயர் ரேஷியோ இண்டிகேட்ஸ் பெட்டர் வேல்யூ. இதுவும் லோயர் வேல்யூ இருந்தால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. பிஜி வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்தால் ஃபேர் வேல்யூஷன், கிரேட்டர் தேன் பிஇஜி வேல்யூ வந்து லெஸ் தேன் 1 இருக்குது அப்படின்னா அண்டர் வேல்யூஷனாக இருக்குது. இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கர் growth இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறது. அதான் இதோட வேல்யூஷன்ஸோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ். அடுத்தது விச் ரேஷியோ டு யூஸ் வென் ப்ராஃபிட்டபிள் அண்ட் ஸ்டேபிள் கம்பெனிஸ்க்கு நீங்கள் பிஇ ப்ரைஸ் டு earnings ரேஷியோ பார்க்கலாம், EV/EBITDA பார்க்கலாம். இதே ஹை க்ரோத் கம்பெனிஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா பிஇஜி ரேஷியோவும் பி/எஸ்ஸும் பார்க்கலாம். அசட் ஹெவி கம்பெனிஸ் ஆர் ஃபைனான்ஷியல் பிஸ்னஸ்க்கு நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது பி/பி தான். அதாவது பேங்க்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் ப்ரைஸ் டு புக் வேல்யூ தான் பார்க்கணும். கம்பேரிங் ஃபர்ம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் EV/EBITDA தான் பார்க்கணும். அடுத்தது ஏர்லி ஸ்டேஜ் ஆர் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ்க்கு பி/எஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது நீங்கள் ரெவன்யூ மட்டும் இருக்கும், ப்ராஃபிட்டே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். லாங் டேர்ம் இதுதான் நான் சொன்ன மாதிரி பி/எஸ் ரேஷியோ நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் இருக்க கம்பெனிஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக சம்பாதிக்கிறக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல கம்பெனி, நல்ல பெரிய கம்பெனி ரெவன்யூ மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, பட் ஆனால் ப்ராஃபிட் கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் லாஸ் மேக்கிங்கில் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லாங் டேர்ம் வேல்யூஷன் வித் growth இன் ஃபோக்கஸ்னால் பிஇஜி, பிஇ. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் மெயினாக பார்க்கணும். ஸோ சம்மரி இதில் வேல்யூஷன் ரேஷியோஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிஇ பார்த்தோம், பிபி, பிஎஸ், EV/EBITDA, பிஇஜி இதெல்லாமே பார்த்தோம். பிஇ இஸ் பாப்புலர் அண்ட் ஈஸி பட் கேன் பி மிஸ்லீடிங் இஃப் earnings ஆர் வால்டைல். இதில் வந்து பிஇங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணுறது, பட் ஆனால் earnings வந்து வால்டைலாக இருந்துச்சுன்னா அது வந்து மிஸ்லீட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ earnings வந்து வால்டைலாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ப்ராப்பராக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மட்டும் வச்சு சொன்னால் ஓகே. சில டைம் அவங்க அசட் ஏதாவது செல் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன் டைம் அமௌண்ட் அவங்களுக்கு ஏதாவது வந்திருக்கலாம். அதையும் அவங்க இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறதுனால earnings வந்து
ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாகவோ ஃப்ளக்சுவேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மிஸ்லீட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம செக் பண்ணாமல் பார்த்தோம்னா P/B இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டேஞ்சபிள் அசெட் வேல்யூ பட் மேபி லெஸ் ரெலவெண்ட் இன் டெக் அண்ட் சர்வீஸ் செக்டார்ஸ். அதே மாதிரி சொன்ன மாதிரி டெக் அண்ட் சர்வீஸ் செக்டார்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அசெட்ஸ் வந்து பெருசா இருக்காது. அசெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுக்கெல்லாம் P/B வேல்யூ அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். நீங்க அந்த கம்பெனிஸ்க்குலாம் நீங்க பிரைஸ் டூ புக் வேல்யூ நான் பார்க்குறேன், பார்த்து ரிஜெக்ட் பண்றீங்கன்னா, அது அந்த இடத்துல அது வந்து மீனிங்லெஸ் ஆயிரும். ஸோ அது வந்து ஒவ்வொரு ரேஷியோவுமே எங்க யூஸ் ஆகுமோ அதுக்கேத்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணணும். P/S ஒர்க்ஸ் வென் இயர்னிங்ஸ் ஆர் அன்அவைலபிள். அடுத்து E/EBITDA இஸ் கிளீனர், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் நியூட்ரல் கம்பேரிசனுக்கு. PG ரேஷியோ ஆட்ஸ் growth context into PE ரேஷியோ, ஹெல்பிங் எவாலுவேட் இஃப் ஸ்டாக் இஸ் ஓவர் ஆர் அண்டர் வேல்யூ ரிலேட்டிவ் டு growth. அதுதான். ஸோ இதுதான் வந்து வேல்யூவேஷன் ரேஷியோஸ் அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வேல்யூவேஷன் ரேஷியோஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம என்ன எப்படி ஒர்க் ஆகுது ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ரேஷியோஸ் பற்றி நம்ம இது ஒரு கண்டினியூஷனாக அடுத்த ரேஷியோஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் நன்றி.